ஏற்றுமதிக்கான ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக பெரிய வீடியோவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இது யாருக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க அல்லது பேசிக்காக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் இருக்கவங்களுக்கு இது ஆப்டாக இருக்கும். நாம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு எப்படிலாம் தயாராகிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு நிறுவனத்தோட விவரம் நமக்கு க்ளீனாக இருக்கணும். நிறுவனத்தோட பேர் என்ன மாதிரி அமைப்பு, பார்ட்னர்ஷிப்பாக, ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக, நம்ம எதுக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், இதெல்லாம் முக்கியமாக சார்னு கேட்டால் கண்டிப்பாக முக்கியம். எதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறோம்? பணம் சம்பாதிக்கவா, அல்லது நம்ம ஏற்கனவே ஒரு குடும்ப தொழில் இருக்கோம், அந்த பிஸ்னஸை குளோபலாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கா, அல்லது இந்திய கலைப்பொருட்களை உலகம் புறம் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் சிலருக்கு. அதான். ஸோ இந்த மாதிரி ஒரு தெளிவு இருந்தால் தான் நம்ம கரெக்டாக அந்த பாத்தில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நான் எதுக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையும் வெளியில் சொல்ல வேண்டாம். ஆனால் உங்களுக்குள்ள அந்த கேள்விக்கு ஒரு பதில் இருந்தது அப்படின்னா நீங்கள் சரியான வழியில் பயணிப்பீங்க. அதுதான் முக்கியம். அதுக்கடுத்து நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குது, குடோன் எங்கே இருக்குது, போர்ட் எங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம கால்குலேஷன், கொட்டேஷன் அனுப்புறதுக்கான கால்குலேஷனுக்கு இது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் செலெக்ஷன். எந்த பொருளை ஏற்றுமதி பண்ண போகிறோம், ரா மெட்டீரியல் அனுப்ப போகிறோமா, அல்லது வேல்யூ ஆட் பண்ண போகிறோமா, ஏன் இந்த பொருளை தேர்ந்தெடுக்கணும், நாம் இந்த பொருளை பற்றி நமக்கு எந்த அளவுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாம் பார்க்கணும். அதுக்கடுத்து அந்த பொருளோட குவாலிட்டி ஸ்டாண்டர்டை பற்றின அவேர்னஸ் வேணும். ஏன்னா நாம் எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பொருளுக்கான குவாலிட்டி ஸ்டாண்டர்டை நம்ம ப்ராடக்ட் மீட் அவுட் பண்ணுதா அப்படின்றத நாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு அந்த தெளிவோடு நாம் பிஸ்னஸை ரன் பண்ணணும். அதுக்கடுத்து மார்க்கெட் ரிசர்ச். இந்த பொருளை அதிக லாபத்துக்கு எந்த நாட்டுக்கு விற்பனை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா நாம் அந்த பாத்தில் கரெக்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பொருளை ஒரு நாட்டில் தேவையே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அங்கே போய் விற்றுட்ருக்கிறது எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அதனால் நம்ம சூஸ் பண்ண பொருள் எந்த நாட்டுக்கு தேவை இருக்குது அப்படின்ற நாலேஜ் வேணும். எந்த நாடு அதிக விலை கொடுத்து வாங்குது அப்படின்ற நாலேஜும் நமக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் அதே பொருளுக்கு அந்த நாட்டில் யாராச்சும் போட்டியாளர்கள் இருக்காங்களா, அந்த நாடு அந்த பொருளை இப்போ தடை பண்ணியிருக்கா, அல்லது இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காரணத்துக்காக தடை பண்ணியிருக்கா, ஏதாவது இறக்குமதி தடை விதிப்பாங்க இல்லைங்களா, அதை நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ற ஒரு நாலேஜ் வேணும். ஏன்னா நம்ம ஆர்டர்லாம் முயற்சி எடுத்து பண்ணும்போது திருப்பியும் அந்த மாதிரி ஒரு தடை வந்தது அப்படின்னா நம்ம எஃபர்ட்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா. ஸோ அது நாம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கடுத்து டாக்குமெண்டேஷன், அதாவது பேசிக்காக பேன் கார்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, அதுக்கடுத்து ஐஇ கோடு, எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கடுத்து ஏடி கோட் ரிஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் பக்காவாக பண்ணணும். அதுக்கடுத்து பையர் ஐடென்டிஃபிகேஷன். நம்ம கையில் லைசன்ஸ் இருக்குது, பொருள் இருக்குது, எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறோங்கிற தெளிவு இருக்குது. இப்போ பையரை கண்டுபிடிக்கணும். பையரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன்லைன் டூலில் நம்ம பக்காவாக பண்ணிக்கணும். ஒரு வெப்சைட் வேணும். நம்ம கம்பெனி பேரில் ஒரு லிங்க்டின் பேஜ் ஓப்பன் பண்ணணும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகளை தொடர்பு கொண்டு அவங்க மூலிமா பையரை அப்ரோச் பண்ணுறதுக்கு வழிவகைகள் என்ன அப்படின்றத பார்க்கணும். அதுக்கடுத்து சாம்பிள் அனுப்பிச்சு ஆர்டர்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கான ஃபினான்ஷியல் பிளானிங் நம்மகிட்ட எப்படி இருக்குது, பையர் நம்ம பொருளுக்கு எவ்வளோ ஆர்டர் கொடுப்பாரு. ட்ரையல் ஆர்டர் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்த ஆர்டர் குவான்டிட்டி கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த குவான்டிட்டி சப்ளை பண்ணுற அளவுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் நமக்கு இருக்குதா அப்படின்றத நாமளே செக் பண்ணிக்கணும். பேக்கேஜிங் என்ன, இங்கேருந்து போர்ட் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் என்ன, டேக்ஸ் ஏதாவது இருக்குதா, எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷனுக்கு என்ன செலவாகும், அதுபோக நம்மளோட லாபம், இதெல்லாம் சேர்த்து ஒரு எஃப்ஓபி ப்ரைஸை எப்போவுமே ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுருக்கணும். பையர் நைட்டு தூக்கு கலக்கத்தில் நம்மளை எழுப்பி கேட்டால் கூட சொல்கிற அளவுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கணும். எல்சி மாதிரியான பேமெண்ட் டேர்ம் என்ன நம்ம ஹேண்டில் பண்ண முடியுமா, பையர் கிரெடிட் கேட்டார் அப்படின்னா என்ன பண்ணுறது. ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் முதல்ல நமக்குள்ளே பதில் வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து போனோம் அப்படின்னா பாதியிலே எப்படி ஸ்டக் ஆகி யோசிச்சுட்டு ஒரு முட்டுச்சந்தில் நிற்கிற மாதிரியான ஒரு நிலைமை வராது. ஸோ இப்போ ஆர்டரு கிடச்சதுக்கப்புறம் நம்ம சப்ளையர்லேருந்து அந்த பொருளை வாங்கணும் இல்லைங்களா. ஸோ சப்ளையர் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கான குவான்டிட்டியை சப்ளை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கா. சப்போஸ் ஏதாவது ஒரு காரணத்தினால சப்ளையர் கான்டாக்ட் பண்ண முடியல, இல்லை அவரால் சப்ளை பண்ண முடியலன்னா அல்டர்னேட்டாக பிளான் பி நம்மகிட்ட என்ன இருக்குது. லாஜிஸ்டிக்ஸ் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி சிஹெச்ஏஸ்லாம் நல்ல கான்டாக்ட் இருக்கணும். 2-3 சிஹெச்ஏ சூஸ் பண்ணி அவங்க மூலிமா நம்ம கூட்ஸை ப்ராப்பராக எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் ஷிப்பில் லோட் பண்ணுறதுக்கான வசதிகள்லாம் நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ பேக்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச பயணம், அதாவது இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டைட் பேக்கிங் பண்ணணும். எப்பவுமே நம்ம கையில் ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும்.
ஐஇ கோடு இருக்குதா, பொருளோட ஹெச்எஸ் கோடு என்னன்னு நமக்கு தெரியுமா, ஒரு லாபகரமான ஒரு நாடு நாம் சூஸ் பண்ணியிருக்கோமா, நம்மக்கிட்ட தரமான சப்ளையர் இருக்காங்களா, பேங்க்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குதா, அக்கௌண்ட்லாம் ஆக்டிவாக இருக்கா, ஐஇ கோடு ஆக்டிவாக இருக்கா, ஏடி கோட் பண்ணிட்டோமா. ஸோ இந்த மாதிரி நாம் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்காமா அப்படின்றத அப்பப்போ நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா, நாம் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு ஆர்டர் வந்தது அப்படின்னா ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் எல்லாமே உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கங்க. நீங்களே பதிலளிச்சுக்கங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு பதிலளிக்க முடியல அப்படின்னா, அதுக்கு நீங்கள் தயாராகிக்கணும். அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கொஸ்டினை போஸ்ட் பண்ணலாம். அல்லது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். நானும் உங்களுக்கு கைட் பண்ண தயாராக இருக்கேன்.